தாழ்பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் மொழியும் நீரே என்றுரைத்தீர். எந்தன் வாழ்வும் வழியும் மொழியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வின் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வின் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இயேசுவினுடைய போதனையும் வாழ்வும் இந்த உலகத்திற்கு ஒரு மாற்று சிந்தனையாக அன்றும் இன்றும் என்றும் இருக்கின்றது. அதனை மாற்று சிந்தனை என்று நாங்கள் சொல்வதை விட நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்தும் சரியான சிந்தனை என்று சொல்வது பொருத்தமானதாக இருக்கின்றது. இயேசுனுடைய மலை பிரசங்கமானது இயேசுனுடைய போதனையையும் வாழ்வையும் இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசுனுடைய இந்த மலை பிரசங்கத்திற்கு முரண்பட்ட போதனையையோ செயல்பாடுகளையோ நாம் இயேசுனுடைய வாழ்விலே காண முடியாது. இயேசு செல்வத்தை துறந்தவர், தாழ்ச்சியுள்ளவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், பிறர் மீது அன்பு காட்டுபவர், இரக்கம் கொள்பவர், தூய உள்ளத்தினராய் வாழ்பவர், வேறுபட்ட கருத்துக்களை பகைமையை களைந்து மன்னிப்பை ஊக்கப்படுத்துகின்றவர், தூய்மையான உள்ளத்தவராக வாழுகின்றவர். ஆகவே இந்த மதிப்பீடுகளை நாங்களும் பெற்று வாழ்வதற்காக மோயிசனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். இயேசு எங்களுக்கு 10 பேறுகளை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இவைகளை நாங்கள் பயன்படுத்தி வாழ்வின் முழுமையையும் நிறை மகிழ்ச்சியையும் தூய்மையையும் பெற்று இயேசுனுடைய அன்பு மக்களாக வாழ திருப்பலியிலே மன்றாடும். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்ற டானியல், அபினேஷ், டிரோன் இன்னும் ஒருவர் தன்னுடைய பிறந்த தினத்திலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார். இவர்களை தொடர்ந்து ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து தம்முடைய நேரிய பாதையிலே வழிநடத்தவும் இவருடைய கருத்துக்கள் நிறைவேறச் செய்யவும், இன்னும் குறிப்பாக தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒருவர் தன்னுடைய தாதி பயிற்சியிலே சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று தன்னுடைய பணியை நல்ல முறையில் செய்வதற்குரிய அருளையும் வரங்களையும் ஆண்டவர் நிறைவாக பொழிய வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னும் தங்களுடைய திருமண நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற ருகுணன், ராஜினி என்பவருடைய குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதித்து இல்லற வாழ்வின் அருட்செல்வங்களை நிறைவாக இவர்களுக்கு பொழிந்து தொடர்ந்தும் தம்முடைய இறை பராமரிப்பிலே இவர்களை வைத்து காக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னும் ஒரு குடும்பத்துக்கு குழந்தை நல்ல முறையில் கிடைக்க வேண்டும் என்றும், ரவி என்பவருடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும், அமிர்தரட்னம், மேரி ஆன் என்பவர்கள் உடல் நோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்றும், ஒருவருடைய வெளிநாட்டு பயணத்தில் இருக்கின்ற தடைகள் நீங்கி பயணம் சரிவர வேண்டும் என்றும், இன்னும் ஒருவர் கேட்ட வரம் கிடைக்க வேண்டும் என்றும் மன்றாடும்படி வேண்டி நிற்கின்றார்கள். இவர்களுடைய கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இன்னும் இந்த திருப்பலியிலே அஜந்தகுமார் என்பவர் வெளிநாடு சென்றதற்காக நன்றியாகவும்,
மரிஸ்டலா என்பவருடைய வாழ்க்கையில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், ஜெனிட்டன் குடும்பத்துக்கும் இன்னும் ரவி மொரின் குடும்பத்துக்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், தனுஷன் என்பவர் ஏஎல் பரீட்சையிலே சிறந்த முறையில் சித்தி பெற்றதற்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த திருப்பலி வழியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற இறந்த ஆன்மாக்களான அருட்தந்தை ஆண்டன் மத்தாயஸ், ஜஜிக் டிக்கேக், மேரி திரேசா ஜோசப், எலிசபெத், லூட்ஸ் மேரி அந்தோனி பிள்ளை, லில்லி கிரேஸ் சிங்கராயர் மார்டின், மேரி மார்கரெட் ஆண்டனி ஸ்ரீகாந்தி, டிரோன் கெமிலஸ், வென்சஸ்லாஸ் தங்கராஜா, விக்டர் ஜசிந்தா, சில்வேஸ்டர் ரெக்டியஸ் என்பவர்களுடைய ஆன்மகளை பாற்றிக்காக மன்றாடுவோம். இறைவன் இரக்கத்தோடு இவர்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து தம்முடைய புனிதர்களுடைய தோழமையிலே இவர்களுக்கும் இடம் கொடுத்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று உருக்கமாக இப்பலியிலே வேண்டுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்கள் குற்றங்கள் குறைகளை நினைந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சபிப்போமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ராயேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேலானை, என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாய் போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரித்து ஓடையருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடையருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல்கள் பல்லவியாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அவரும் காலிடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கிறவர் கண்ணேறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது.
இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார். அவரும் உயிரை காத்திடுவார். நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 திருவசனங்கள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரிலே ஒரு பங்கிலே நடந்த ஒரு செய்தியாக இது இருக்கின்றது. ஒரு முறை ஒரு சில பங்கு மக்களை சார்ந்த பங்கு சபைகளை சார்ந்த ஒரு சில உறுப்பினர்கள் பங்கு குருவிடம் வந்து விவிலியத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நீங்கள் போதிப்பதையும் அதற்கான விளக்கத்தை கொடுப்பதையும் தயவு செய்து தவிர்த்து கொள்ள முயலுங்கள் என்று கூறுகின்றார்கள். காரணம், எங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கைக்கு ஒவ்வாத சில படிப்பினைகளை அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை அழிவை நோக்கியதாக, அபாயகரமுள்ளதாக, ஆபத்தானதாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம் என்று அந்த குருவானவருக்கு இவர்கள் முறையிட்டார்கள். அந்த பங்கின் அந்த உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன அந்த பகுதிதான் இன்று நாங்கள் நற்செய்தியிலே கேட்ட இந்த இயேசுனுடைய மலை பிரசங்கம், மலை பொழிவு அல்லது இயேசுனுடைய 10 பேறுகள் என்று நாங்கள் சொல்லலாம். இதைத்தான் அவர்கள் போதிப்பதை தவிர்க்கும்படியாகவும் அதற்குரிய விளக்கத்தை கொடுப்பதை தவிர்க்கும்படியாகவும் குருக்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அதே அமெரிக்காவில் வாழ்ந்த ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை இவ்வாறு சொல்லுகின்றார்:
தன்னுடைய வாழ்விலே நடந்து ஏறுகின்ற ஒரு நிகழ்வாக, தான் உணர முடிந்த ஒரு நிகழ்வாக மலைப்பொழிவினுடைய ஒரு பகுதி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். தன்னுடைய வாழ்வில் நடந்தேறியதை நான் உணர்கின்றேன். இயேசுடைய மலைப்பொழிவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மலைப்பொழிவு தன்னுடைய வாழ்விலே நடந்தேறியிருக்கின்றதாக ஆபிரகாம் லிங்கன் அங்கே குறிப்பிடுகின்றார். என்ன என்று சொன்னால், நீதியின் பொறுத்து துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது என்ற அந்த வரிகள்தான், அந்த பொழிவுதான் அவர் குறிப்பிட முன்வந்தது. அன்பிற்குரியவர்களே, 4 நற்செய்தியாளர்கள் தங்களுடைய நற்செய்தியை உரிய வகையில் இயேசுவின் கொள்கை திரட்டாக, த மேனிஃபெஸ்டோ அவர் ஜீசஸ் தருகின்றார்கள். தங்களுடைய நற்செய்திகளை இயேசுடைய ஒரு கொள்கை திரட்டாக இவர்கள் அங்கே தருகின்றார்கள். அதாவது இயேசு எதற்காக இந்த உலகிற்கு வந்தார் என்பதை விளக்குவதே அந்த கொள்கை திரட்டு. இந்த கொள்கை திரட்டை கொடுத்த பின்பு அவரது பணியை பற்றி மிக ஆழமாக விரிவாக அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். விவிலிய அறிஞர்கள் அவருடைய கருத்துப்படி மத்தேயு நற்செய்தி கொள்கை திரட்டாக அமைவது மலைப்பொழிவு. அதாவது நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி மலைப்பொழிவு தான் அவருடைய கொள்கை திரட்டாக அவர் எழுதுகின்றார். மலைப்பொழிவு தான் அவருடைய கொள்கை திரட்டாக, நற்செய்தியுடைய கருப்பொருளாக கொள்கை திரட்டாக இருப்பது இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த மலைப்பொழிவு, மலை பிரசங்கம், இயேசுடைய பேறுகள் என்று சொல்வார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு தன் நற்செய்தியை எழுதிய மத்தேயு இயேசுவை புதிய மோசையாக அங்கே எடுத்துக்காட்ட முன்வருகின்றார். இதன் மூலம் யூதர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். மோசே சீனாய் மலையில் ஏறி கடவுளமிருந்து 10 கட்டளைகளை கொண்டு வந்து இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கின்றார். புதிய மோசையாகிய இயேசு 10 பேறுகளை, 10 beatitudes என்று சொல்வார்கள், 10 பேறுகளை இந்த இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கின்றார், எங்களுக்கு தருகின்றார். 10 கட்டளைகள் இஸ்ராயல் மக்களின் புற வாழ்வை ஒழுங்குபடுத்துவதாக அமைகின்றது. இயேசுவோ தம்முடைய பேறுகளின் மூலமாக மக்களின் அகவாழ்வை அணி செய்கின்றார். 10 கட்டளைகள் புற சமூகத்தின் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் வராமல் அமைதியாக மக்கள் வாழ்வதற்கு வழிவகுக்கின்றன. இயேசுவோ புற வாழ்வில் நிலவும் இந்த அமைதியை அகத்திற்குள்ளும் எவ்வாறு ஏற்படுத்துவது என்பதற்கான வழிமுறைகளை இந்த பேறுகள் வழியாக எங்களுக்கு கொடுக்கின்றார். வெளியிலே இருக்கின்ற அந்த அமைதியும் நிறைவும் எவ்வாறு நம்முடைய அகத்துக்குள் கொண்டு வர முடியும் என்ற வழிமுறைகளை அவர் இந்த பேறுகள் வழியாக எங்களுக்கு, அதாவது இன்றைய நற்செய்தி வழியாக எங்களுக்கு கொடுக்கின்றார். அகத்திற்குள்ளே அமைதியும் ஒழுங்கமைவும் ஏற்படுகின்ற பொழுது அது புறத்தே தானே அமைந்துவிடும் என்று சொல்லி இயேசு அங்கே சுட்டி காட்டுகின்றார். நம்முடைய அகத்துக்குள்ள அமைதி நிலவும் என்று சொன்னார். நம்முடைய அகத்திற்குள்ள ஒரு ஒருங்கமைவு இருக்கும் என்று சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே இயற்கையிலே வெளியிலே புறச்சூழலிலே அது அமைந்துவிடும் என்பதுதான் இயேசு இங்கே சுட்டி காட்டுகின்ற பாடமாக இருக்கின்றது. இன்றைய நவீன மனிதர்களுக்கு இயேசு சுட்டிக்காட்டும் இந்த வழிமுறை கொஞ்சம் வினோதமாக இருக்கின்றது. இந்த நவீன மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வசதிகளை அதிகப்படுத்தி கொள்வதன் மூலம் புறச்சூழலை தான் விரும்புகின்ற வகையிலே அமைத்து கொள்வதன் மூலமும் தன் வாழ்வின்
முழுமைத்தன்மையையும் அமைதியையும் நிறைவையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று முட்டாள்தனமாக அவர்கள் நம்புகின்றார்கள். அவ்வாறு நம்புகின்ற நவீன மனிதர்களுக்கு இயேசுனுடைய வழிமுறைகள் முட்டாள்தனமாகவும் வாழ்க்கைக்கு ஒத்து வராததாகவும் தெரிகின்றன. எனவேதான் இந்த சிந்தனையுடைய முதல் பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அமெரிக்காவில் உள்ள அந்த நியூயார்க் நகரில் உள்ள அந்த சில உறுப்பினர்கள் இயேசுவிடம் பங்குக்குருவிடம் வந்து இதை தவிர்க்கும்படி சொல்லுகின்றார். எதை? இந்த மலைப்பொழிவை, மலைப்பிரசங்கத்தை, இந்த பேறுகளை போதிப்பதை, விளக்குவதை தவிர்க்கும்படியாக சொல்லுகின்றது. ஒரு வினோதமாக இருப்பதாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் சந்திக்கும் எலியா தனக்குள்ளே ஒரு ஒழுங்கமைப்பை ஏற்படுத்தி கொள்ள அடிக்கடி முயற்சி எடுத்ததாகவும் அதற்காக நேரம் ஒதுக்கியதாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். ஜோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரித்து என்ற ஓடையிலே அருகிலே அவர் தனித்திருந்ததாக நாங்கள் வாசிக்கின்றோம். எதற்காக தனித்திருந்தார்? தன்னை ஒருங்கமைப்பு கொள்வதற்காக. தனிமையிலே இருக்கின்ற பொழுது தனித்திருப்பதன் மூலம் தன்னை ஒருங்கமைத்து, தன்னை ஆராய்ச்சி செய்து, தன்னை திருப்பி பார்க்கின்றது, தன்னுடைய குறை நிறைகளை ஆராய்கின்றது. இதுதான் ஒருங்கமைப்பு. அவ்வாறு தன்னை ஒருங்கமைப்பு, தன்னுடைய என்ன குறைகள் இருக்கின்றது என்று கண்டுபிடித்து அதை நிறைவாக்கவும் முழுமையாக்கவும் மகிழ்ச்சியிலே தன்னுடைய வாழ்வை கொண்டு செல்லவும் அவர் அங்கே தனித்திருந்ததாக நாங்கள் இந்த முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசுவின் மலைப்பொழிவு அகவாழ்வை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது. புறச்சூழலை, புறவாழ்வை மட்டுமல்ல, எங்களுடைய அகவாழ்வை நாங்கள் சீராக சரியான நெறிப்படுத்துதலோடு அமைத்து கொள்வதற்காகத்தான் இந்த மலைப்பொழிவு 10 பேறுகள் எங்களுக்கு இயேசுவால் கொடுக்கப்படுகின்றது. அவற்றின் பின்னணியில் எத்தகைய பேறு நமக்கு கிடைக்கும் என்பதையும் எடுத்து காட்டுகின்றார். இதை நாங்கள் பின்பற்றி வாழுகின்ற பொழுது இந்த மலைப்பொழிவை, இந்த மலை பிரசங்கத்தை, இயேசுடைய இந்த பேறுகளை நாங்கள் பின்பற்றி வாழ்வதன் மூலம் எங்களுக்கு எவ்வாறான பேறுகள் கிடைக்கப்பெறும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, ஆறுதலையும் மன அமைதியையும் தேடுகின்ற நாங்கள் சரியான இடத்திலே அவற்றை கண்டுகொள்வதற்காக இந்த மலை பிரசங்கம், மலைப்பொழிவு எங்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு கருவியாக, ஒரு செய்தியாக, எங்களுக்கு வாழ்வாக இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மன ஆறுதலையும் அமைதியையும் தேடுகின்ற நாங்கள் சரியான இடத்திலே அதை கண்டுகொள்வதென்று சொன்னால் இந்த மலைப்பொழிவிலே நாங்கள் அதை கண்டுகொண்டு இயேசுக்குரிய மக்களாக, விசுவாசத்தின் மக்களாக, ஒளியின் மக்களாக, தூய்மையின் மக்களாக, அன்பின் மக்களாக, இரக்கத்தின் மக்களாக, பாவங்களை நாங்கள் களைந்து மன்னிக்கின்ற மக்களாக வாழ இந்த தொடரும் திருப்பலியிலே மன்றாடி செபிப்போம். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவின் திருப்பலி பீடம் வந்தேன், இறைவாவின் திருப்பலி பீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணீரப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீரப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவின் திருப்பலி பீடம் வந்தேன், இறைவாவின் திருப்பலி பீடம் வந்தேன்.
சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியை இல்லாமல் தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரவந்தங்களுக்காகவும் மது கைந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனி இரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இனத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் ஆட்சியார் நிறைந்துள்ளன. உன்னதங்களே யோசானா. ஆண்டவர் பேராளர் ஆசி பெற்றவர். உன்னதங்களே யோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த வினயங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இலங்கை திருத்தூதரான புனித ஜோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். உள்ள இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் நிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமை எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியின் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரின் நிலத்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ணத்தடை என்ன. உறையவரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன. உள்ள கதவு திறந்தது அதனுள்ளே வாழுவாய். உவகை என்னும் மொழி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு
பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே. வளமே வரும் மொழியாற் சோலை மலரும் எங்குமே. எந்த நுணவாய் நீ வந்தாலே இன்பம் தங்குமே. உந்தனருளை விதைத்தால் இந்த உலகம் உய்யுமே. சும்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. சும்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கும் மயிலவருக்கும் அன்பு பணிபுரிய சென்று வாழுங்கள். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. இங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளனே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளனே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளனே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளனே.
நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.